அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்றும் நிலட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக நாம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒன்று கொள்ளிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இந்த ரமலான் மாதத்தின் புனிதத்துவத்தை, ஒரு மனிதனை எப்படி ஒரு மனித புனிதனாக இந்த ரமலான் மாதம் மாற்றுகிறது என்பதை பற்றி நாம் சில விஷயங்களை அறியவிருக்கிறோம். இந்த உலகத்திலே எதற்காக படைக்கப்பட்டான் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான். இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பது முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். என்றாலும் மனிதர்கள் அதிகமான அளவில் பாவங்களில் மூழ்கக்கூடியவர்களாக, பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் வேகமாக சுழலுகின்ற நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மீண்டு நல்ல வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்திலே மூழ்குகிறோம். ஆனால் அதை விட்டு திருந்துவதற்கும் இறைவனுடைய பாதையை நோக்கி செல்வதற்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. காரணம், இந்த உலகம் மிகவும் வேகமாக இயங்குகிறது, வேகமாக சுழலுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் கடுமையான அலுவலில் இருக்கிறோம். நம்முடைய நேர காலங்கள் உலகத்தை நோக்கி சாய்ந்த நிலையில் உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக மிகவும் அதிகமான அளவில் நாம் அந்த பக்கத்திலே சாய்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் பாவத்திலே மூழ்கியிருந்தாலும் நாம் திருந்துவதற்கு பலவிதமான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு தருகிறான். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான பாக்கியங்களை செய்து நல்ல வழியில் நம்மை செலுத்துவதற்கான வாய்ப்பினை நமக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் தஆலா நாம் திருந்துவதற்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மீளுவதற்குமான பல சந்தர்ப்பங்களை தருகிறான். அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தினால் நாம் அதிகமான அளவு பாவத்திலே மூழ்கியிருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு மிகவும் அருமையான தகுதி வாய்ந்த ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா அதிகமான அளவு பாவம் மன்னிப்பை வழங்கி, அல்லாஹ்வுடைய அருளை வழங்கி, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மனிதனை இட்டு செல்வதற்கான வாய்ப்பினைகளை வழங்குகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும். நிறைய ரமலான்கள் கடந்து சென்றிருக்கின்றன. அவற்றில் நாங்கள் சரியான ரமலானை பயன்படுத்தினோமா என்பதை சிந்தித்து இந்த ரமலானையாவது சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். காரணம், கால நேரம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. சென்ற ரமலானில் நம்முடன் இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்மில் இல்லை. அடுத்த ரமலான் காலங்களில் நாம் இருப்போமா இல்லையா என்பதும் உத்தரவாதம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகாரப ஸமானு. இந்த காலம் என்பது சுருங்கும் வரைக்கும் கியாமத் நாள் என்பது வராது. ஃபதகூன ஸனது கஸ்ஸஹரி. ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்றும், வயகூன ஸஹரு கல் ஜும்அத்தி. ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்றும், வதகூனுல் ஜும்அத்து கல் யௌமி. ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றும், வயகூனுல் யௌமு கஸ்ஸாஅத்தி. ஒரு நாள் என்பது ஒரு மணித்தியாலத்தை போன்றும், வதகூனு ஸாஅத்து கஹ்திராக்கி ஸஅஃபதி. நம்முடைய கண் சிமிட்டும் நொடியை போன்று ஒரு மணித்தியாலமும் மாறக்கூடிய ஒரு காலம்
வரத்தான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி முஸ்னத் அஹ்மதுல 10943 செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப காலம் சுருங்கி விட்டது, நாம் கியாமத்தை நெருங்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். நேரத்தை நாங்கள் பயன்படுத்துறதுல ரொம்ப குறைவான வாய்ப்புகளை தான் பெற்றிருக்கிறோம். அதனால சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை முதலாவதாக பதிவு செய்து கொண்டு, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் நமக்கு வாய்ப்பினைகளை வழங்குகிறான், நாம் எப்படி திருந்தலாம் என்பதை நாம் யோசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாம் இந்த இடத்திலே சரியான முறையில் விளங்குவதற்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு 60-70க்கும் இடைப்பட்ட ஒரு ஆயுட்காலத்தை இறுதி சமூகத்துக்கு வழங்கி இருக்கிறார். இந்த சமூகம் இந்த கால நேரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள்? ஒரு காலத்தில் நாங்கள் இபாதத் செய்வோம், ஒரு நேரத்தில் நாங்கள் திருந்திக் கொள்வோம், ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவோம் என்ற எண்ணம் அடிக்கடி எங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த மைண்ட் வாய்ஸாக அது வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நாங்கள் இடமளித்து விடக்கூடாது. அடுத்த வருஷம் திருந்துவோமே, அதுக்கு அடுத்த வருஷம் திருந்துவோமே, அல்லது ரமலான்ல திருந்துவோமே, அல்லது முஹர்ரம்ல திருந்துவோமே என்று நம்மளோட மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு எங்களை எந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போகும் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு இலா இம்ரஇன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சாக்கு போக்குக்கு இடமளிக்க மாட்டான். அஹ்ர அஜலஹு, அவனுடைய அஜல் பிற்படுத்தப்பட்ட பிறகு, எதுவரைக்கும் பிற்படுத்தப்பட்ட பிறகு, ஹத்தா பல்லஹு சித்தீன சனா, அவன் 60 வருடத்தை அடைந்த பிறகு, 60 வயதை அடைந்த பிறகு அவன் சாட்டு போக்கு சொன்னால், நான் ஆரம்பத்தில் இப்படி இருந்திருக்கணும், என்னால் முடியவில்லை இறைவனே, எனவே இப்பதான் நான் வழிக்கு வருகிறேன் என்று சொல்லி ஆரம்ப கால நேரத்தை பெருமதியாக பயன்படுத்தாமல் காலதாமதமாக அதன் பெருமதியை உணர்ந்து இறைவனிடம் சாட்டு போக்கு சொன்னால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற செய்தியை புகாரியில 6419வது செய்தியா பார்க்கிறோம். யாரா இருந்தாலும் திருந்தும் போது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆனா ஆரம்ப நேரத்தில் நாங்கள் அதை பயன்படுத்துறதுல உள்ள தரம் இருக்கிறதே, அந்த தரம் 60லும் 70லும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். அதற்கு நீங்கள் சாட்டு போக்கு சொன்னால் அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் அப்படிதான். பேசுற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, எங்கட கால நேரத்தினுடைய பெருமதியை விளங்காம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபரைத இம்மத்தஅனாஹும் சினீன், நாம் அவர்களுக்கு பல்லாண்டுகளாக போதிய வசதி வாய்ப்புகளை வழங்கி, சும்மஜாஹும் மா கானூ யுஅதுன், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வருகின்ற நேரத்தில், மரணம் வருகின்ற நேரத்தில், மா அகனா அன்ஹும் மா கானூ யுமத்தஊன், அவர்களுக்கு வழங்கப்பட்டவை அவர்களுக்கு கொஞ்சமாவது காப்பாற்றக்கூடியதாக அமையுமா? அமையாது. அந்த நேரத்தில் சாட்டு போக்கு சொல்லி வாய்ப்புகளை கேட்பார்கள். என்ன வாய்ப்பு கேட்பார்கள்? 39வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவு தகூல ஹீன தரல் அதாப, எச்சரிக்கை செய்யப்பட்ட தண்டனைகளை அவர்கள் காணுகின்ற நேரத்தில் சொல்வார்கள், லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன், எங்களுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைத்தா நல்லவங்களாக மாறி இருப்போம் என்று சொல்வார்கள். ஒருவர் மரணத்தை தழுவுகின்ற நேரத்திலும் அதாபுகளை தண்டனைகளை அனுபவிக்கின்ற நேரத்திலும் சொல்வார்கள், ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, திருந்திக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப அதை சிந்தித்து காலத்தின் பெருமதியை விளங்கி நாம் நம்மளை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கும் அதனுடைய பெருமதியை சொல்லக்கூடிய விதத்திலும் ஒரு அழகான ஒரு செய்தி வருகிறது, ஒரு சம்பவம் வருகிறது. என்ன வருகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வருகிறார். வந்து விசாரிக்கிறாங்க, பைன ரஜுலைனி ஃபகுத்தில அஹதுஹுமா வமாத்தல் ஆஹரு, ரெண்டு மனிதர்களை பற்றி வினவுகிறார்கள். ஒருவர் என்ன செய்கிறார்? ஃபகுத்தில அஹதுஹுமா, அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகுகிறார். வமாத்தல் ஆஹரு பஅதஹு பிஜும்அத்தின், மற்றவர் ஒரு வாரம் கழித்து, அவ் நஹ்விஹா, அல்லது அது போன்ற ஒரு காலம் கழிந்து மரணித்து விடுகிறார். ரெண்டு மனிதர்கள், நண்பர்கள். ஒருத்தர் அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாகுகிறார், மற்றவர் ஒரு வாரம் கழிந்து மரணம் அடைகிறார், இயற்கையான மரணம். ஃபஸல்லைனா அலைஹி,
நாம் அந்த இயற்கையாக மரணமடைந்தவருக்கு ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு வந்தோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா குல்தும், அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தீர்கள்? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகுல்னா தஅவுனா லஹு, அவருக்காக நிறைய துஆ செய்தோம். வகுல்னா அல்லாஹும்ம ஃபிர் லஹு வ அல்ஹிகுஹு பிஸாஹிபிஹி, இறைவா இவருடைய பாவத்தை மன்னித்து இவருடைய தோழரோடு நண்பரோடு இவரை சேர்த்து விடுவாயாக. என்று அவர் ஷஹீதாகிட்டாரா இல்லையா? ரெண்டு நண்பர்கள், ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரே தியாகம் செஞ்சிட்டார், மற்றவர் இயற்கையான மரணம் தான் அடைகிறார். அப்ப அவருடைய அந்தஸ்து இவருக்கு கிடைக்காது என்று நினைத்து அந்த மனிதருடன் ஷஹீதானவருடன் இவரை சேர்த்து விடுவாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்தோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஐன ஸலாத்துஹு பஅத ஸலாத்திஹி, அந்த ஷஹீதானவர் தொழுத தொழுகை என்ன, அதற்கு பிறகு இந்த மனிதர் தொழுத தொழுகை என்ன? வ ஸௌமுஹு பஅத ஸௌமிஹி, அந்த ஷஹீதானவருடைய நோன்பும் இந்த மனிதருடைய நோன்பும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தி, வ அமலுஹு பஅத அமலிஹி, ஷஹீதானவருடைய அமலின் தரம் என்ன, இவருடைய அமலின் தரம் என்ன என்று சொன்னால், இன்ன பைனஹுமா கமா பைன ஸமாஇ வல் அர்லி, இவருக்கும் அவருக்கும் மத்தியிலே வானத்துக்கும் பூமிக்கும் அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வரும்? இந்த செய்தியை சொன்ன உடனே, ஓ, ஷஹீதானவருடைய அந்தஸ்தை இந்த மனிதர் பெற்றுக்கொள்ள மாட்டார் போலும், ஷஹீதானவருடைய அந்த அமலை இவர் செய்திருக்க மாட்டார் போலும், ஷஹீதானவருடைய தரஜாவை இந்த ஒரு வாரத்திலே இயற்கையாக பின்னாடி மரணித்தாரே அவருக்கு கிடைக்காது போலும் என்று நினைப்பீர்கள். ஆனா அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் யாரை யாரோட ஒப்பிட்டு சொல்றாங்கடா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷஹீதானாரே அவரை விட ஒரு வாரத்துக்கு பிறகு அல்லாஹுவை வணங்கி அமல் செய்து நோன்பு நோற்று ஒருத்தர் மரணித்தாரே அவர்தான் வானத்துக்கு மேல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்று சொல்றாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல 2162வது செய்தியா வருது. இதை இன்னும் விளக்கக்கூடிய விதத்துல இன்னொரு அறிவிப்பு வருகிறது. எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ன ரஜுலைனி மா பல்லிய கதிமா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான இஸ்லாமுஹுமா ஜமீஅன், இந்த ரெண்டு மனிதர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். ஃபகான அஹதுமா அஷத் இஜ்திஹாதன் மினல் ஆஹரி, ஒருவர் மற்றவரை விட அதிகமாக அல்லாஹ்வின் பாதையிலே உழைக்கக்கூடியவராக இருந்தார். ஃபஅஸல் முஜ்தஹிது மின்ஹுமா, ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே இஜ்திஹாத் செய்து ஷஹீதாக்கப்படுகிறார். ஃபஸ்துஷ்ஹித, அவர் அல்லாஹ்வின் பாதையில் மரணிக்கிறார். சும்ம மக்கஸல்லாஹு பஅதஹு சனதன் சும்ம தூஃபிய, ஒருத்தர் ஒரு வருடத்துக்கு பிறகுதான் மரணிக்கிறார். ஒரு வாரம் என்று வர்றது, ஒரு வாரம் அல்ல, ஒரு வருடத்துக்கு பிறகு என்று இந்த செய்தியில வந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரஐது ஃபில் மனாமி பைன அன இந்த பாபில் ஜன்னah, நான் கனவில் கண்டேன், சொர்க்கத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருந்தேன். இதா அனபிஹிமா ஃபஹரஜ ஹாரிஜுன் மினல் ஜன்னah, அந்த நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்து ஃபஅதின லில்லதி துவஃபியல் ஆகிரு மின்ஹுமா சும்ம ஹரஜ ஃபஅதின லில்லதி இஸ்துஷ்ஹித சும்ம ரஜஅ, முதல்ல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து ஒருத்தர் வந்து அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் தியாகம் செய்தாரே அவரை வச்சிட்டு ஒரு வருடம் கழித்து மரணித்தாரே அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்வதற்கான அந்த வாய்ப்பை வழங்கினார். அந்த ஒரு வருடத்துக்கு முன்பதாக ஷஹீதானவர் சொர்க்கம் தான் போறாரு, அதற்கு முன்பதாக இவர் சொர்க்கம் சென்றார், அதற்கு பிறகு ஷஹீதானவர் சொர்க்கம் சென்றார். பிறகு இர்ஜி ஃபஇன்னக லம் யானி லக பஅது, எனக்கு சொன்னார், உனக்கு இதுவரை காட்டும் அவகாசம் இல்லை சொர்க்கத்துக்கு போறது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதனால் நீ திரும்பி சென்று விடு என்று எனக்கு அறிவித்தார் என்று ஒரு கனவு நான் கண்டேன். இதை பற்றி நான் மக்களிடத்திலே சொன்னேன். ஃபாஸ்பஹ தல்ஹது யுஹத்திஸு பின் நாஸ், நான் இதை மக்களுக்கு சொன்னேன். மக்கள் என்ன பார்ப்பாங்க, ஷஹீதானவரையா சொர்க்கத்துக்கு போயிருக்குன்னு முதலாவது, இது என்ன மாறி நடக்குது என்று சொல்லி ஃபஅஜிபு லிதாலிக, இந்த செய்தியை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். ஃபபலக ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹத்தஸுஹு, இதை ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தியும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மின் ஐதாலிக தஅஜிபூன, எதனால் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஃபகாலு யா ரசூலல்லாஹி ஹாதா கான அஷத்து ரஜுலைனி இஜ்திஹாதன் சும்மஸ்துஷ்ஹித, இவர் வந்து இஜ்திஹாத் செய்தவர், ஜிஹாத் செய்தவர், பிறகு இவர் அல்லாஹ்வின் பாதையிலே கடுமையாக உழைத்தவர், பிறகு ஷஹீதுமானார். வ தஹல ஹாதல் ஆகிருல் ஜன்னத கப்லஹு, ஆனா இவருக்கு முன்னாடி மற்றவர் இயற்கையாக மரணத்தை தழுவியவர் சொர்க்கம் சென்றார் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலைஸ கத் மக்கத ஹாதா பஅதஹு ஸனா, இந்த இரண்டாவதா மரணித்தாரே ஒரு வருடம் தாமதித்த நிலையில் கலிந்த நிலையில் மரணித்தாரா இல்லையா? சஹாபாக்கள் ஆம் என்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வ அஸ்ரக ரமலான, நான் பாயிண்ட், அந்த ஒரு வருடம் தாமதமான நிலையில் மரணித்தவர் வ அஸ்ரக ரமலான, ரமலான் மாதத்தை அடைந்தார். ஃபஸாம, அதிலே நோன்பு நோட்டார். வஸல்லா கதா வ கதா மின் சஜதத்தின் ஃபிஸ் ஸனா, இன்ன மாதிரி ஒரு வருட காலமா சுஜூத் செஞ்சு கொண்டு இருந்தாரா இல்லையா? காலு பலா, ஆம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபமா பைனஹுமா அப்அது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்லி, அதனால் தான் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவிற்கு வேறுபாடு ஏற்படுத்தப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை நாங்கள் இப்னு மாஜால 3915வது செய்தியா பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். ரமலான் மாதத்துல சிறப்பு, ஒரு ஷஹீத பின்னாடி அனுப்பி முன்னாடி சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நிறைய பாவம் தானே செய்கிறோம், அமல்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப இது ஒரு வாய்ப்பா இல்லையா? சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஷஹீதுடன் போட்டி போடும் அளவிற்கு நாம் நம்மை முற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுல 7450வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி உத்தகாஅ ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் ரமலானிலே இரவிலும் பகலிலும் லிகுல்லி அப்தின் மின்ஹும் தாவத்துன் முஸ்தஜாபுன், ரமலானிலே ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வுக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் வைப்பான். ரமலான்ல ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நரக விடுதலைகளை மனிதர்களில் ஒவ்வொரு சாராரும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மின்ஹும் தாவத்துன் முஸ்தஜாபத்துன், இந்த ரமலானில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு துஆ இருக்கிறது. இது தெரியுமா எங்களுக்கு? ரமலான் மாசத்துல நாங்கள் அங்கீகரிக்கக்கூடிய கபூல் செய்யப்படுகின்ற ஒரு துஆ இருக்குது. எந்த டைம் இல்லை. அப்ப அந்த துஆவை பயன்படுத்திக் கொள்றதுக்கு எந்த நேரமும் நாங்கள் துஆவில் இஸ்திக்ஃபாரில் இருக்கணுமா இல்லையா? எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? ரமலான்ல வெள்ளிக்கிழமையும் இருக்குது. வெள்ளிக்கிழமையில இமாம் தொழுகின்ற நேரத்தில் அத்தஹியாத்துடைய அமர்வில் அத்தஹியாத்தை சொல்லி சலவாத்தை சொல்லி பிறகு துஆக்களை கேட்க சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்திலும் அங்கீகரிக்கப்படுகின்ற துஆ இருக்குது. கேட்கிறோமா? இல்லை. எப்ப இமாம் சலாம் கொடுப்பாருன்னு தான் பார்த்து கொண்டிருப்போம். ஓட்டுறதுக்கு, பிசினஸுக்காக வேண்டி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட பாக்கியங்கள் இவைகள். அந்த பாக்கியங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ரமலான்ல நமக்கு அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு துஆ, இறை தூதர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள், இறை தூதர்களுக்கு தான் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்ற துஆவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பான். அப்ப முஸ்லிம்களாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கும் இந்த பாக்கியத்தை பல விதத்திலே அல்லாஹ் வழங்குகிறார். ஜும்மாவில் வாய்ப்பு, இந்த ரமலானில் வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளணுமா இல்லையா? தொழுவிக்கின்ற இமாம்களும் தெரிஞ்சு கொள்ளணும். ஜும்மாவை தொழுவிக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸா தொழுவிக்கணும். நீண்ட நேரம் குத்துபாக்கள் கேட்கிறார்கள் மக்கள். தொழுகையை ரொம்ப சுருக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்து நிறுத்தி நிதானமாக, குறிப்பாக அத்தஹியாத் தஸவ்வுத் அமர்விலே நீண்ட நேரங்களை கொடுத்து துஆக்களை கேட்க வாய்ப்பளித்து அந்த தொழுகைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை ரமலானிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்குகிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்கிறாங்க. ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரைத்த இன் ஸஹித்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி, வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சியம் பகிர்ந்தால், வ ஸல்லைத்து ஸலவாத்தில் ஹம்ஸ, ஐவேளை தொழுகையை தொழுதால், வ அத்தைத்து ஸகாத்த, ஸகாத்தை நிறைவேற்றினால், வ சும்து ரமலான, ரமலானில் நான் நோன்பு நோற்றால், வ கும்துஹு, இந்த ரமலானில் இறைவனிடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபட்டால். எப்படி? நோன்பு நோற்று ரமலானில் இறைவனிடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபட்டால், ஃபமிம்மன் அன,
நான் மறுமையில் யாருடன் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மினஸ் ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, உண்மையாளர்களுடனும் ஷஹீதுகளுடனும் நீங்கள் இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு மாஜால 3507வது செய்தியா பார்க்கிறோம். அமர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோம்பு நோற்றவராக துஆ கேட்டால் மறுமையிலே சித்தீக்கீன்களுடன், உண்மையாளர்களுடன், ஷஹதாக்களுடன், ஷஹீதுகளுடன், உயிர் தியாகிகளுடன் எழுப்பப்படுகின்ற வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். ரமலானில் உங்கள் பிரார்த்தனைகளை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் துஆவில் இருங்கள். அந்த துஆக்களை பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ளுங்கள். நேர காலங்களை வீணாக்கி விடாதீர்கள். இபாதத் செய்வதற்கான வாய்ப்புகளை கை நழுவி விடாதீர்கள், தவற விடாதீர்கள். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் ஒரு பயணத்தின் போது. அப்ப ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக இருப்பதற்கு நாங்க ரசூலுல்லாஹ்வோட சுபஹ் நேரத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தோம். யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுல் ஜன்னah, நான் சொர்க்கத்துக்குள்ள அப்படியே நுழையிற மாதிரிக்கு ஒரு அமலை சொல்லுங்க. வயுபாயிதுனி மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அமலை சொல்லுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லக்கது சஅல்த அலீமன், பெரிய விஷயத்தை தான் கேட்டிருக்கிறீங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பெரிய விஷயத்தை கேட்டு விட்டீர்கள். வ இன்னஹு லயஸீருன் அலா மை யஸ்ஸரஹு அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் யாருக்கு இதை இலகுவாக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அது அவருக்கு இலகுவாக்கப்படும். சொர்க்கத்துக்கு செல்வதற்கான அமல் இலகுவாக்கப்படும். நாங்க நரகத்துக்குரியவர்களாக இருந்தால் நரகத்துக்குரிய அமல் நமக்கு லேசாக்கப்படும். சொர்க்கத்துக்குரியவர்களாக இருந்தால் சொர்க்கத்துக்கான அமல் நமக்கு லேசாக்கப்படும். இது ஒரு ஹிண்ட், ஒரு க்ளூ. நாங்க சொர்க்கவாதிகளா நரகவாதிகளாண்டு இந்த உலகத்திலே இனம் காணக்கூடிய ஒரு விதமான அறிகுறி. நாம் இதை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம் நம்முடைய நிலை என்னவென்று. ஆனால் இறுதி முடிவு அறிந்தவன் இறைவன் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். வ துகீமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ தூத்தியஸ் ஸகாத்த, ஸகாத்தை நிலைநாட்டுங்கள். வ தஸூமு ரமலான, ரமலானில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வ தஹஜ்ஜுல் பைத்த, நீங்கள் அல்லாஹ்வின் ஆலயத்தை ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு சும்ம கால பிறகு சொன்னார்கள், அலா அதுல்லக அலா அபுவாபில் கைர், வாசல்களில், நல்லவைகளின் வாசல்களில், நல்லறங்களின் வாசல்களில் சிறந்த வாசல் எதுவென்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டு, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம், அதை பிடிச்சுக்கோங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். நிறைய கடமைகளை சொல்லிட்டு 5 கடமையும் சொல்றாங்க. இஸ்லாத்தில் உள்ள அர்க்கான்கள், ருக்குன்கள் 5ஐயும் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல நன்மையின் வாசல் திறக்கப்படுகின்ற அளவிற்குரிய ஒரு அமல் என்ன என்று சொன்னா, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது பாவங்களை அழிக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு ஷீல்டாக அமையும். வஸ்ஸதகது துத்ஃபிஹுல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉன் நாருல் மாஉ, இந்த தர்மம் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறது, தண்ணீர் மூலம் நெருப்பை அணைப்பது போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 2 பற்றி பிடிச்சுக்கொள்ளணும். ஒன்று நோன்பு, 2வது தர்மம். இந்த நோம்பின் மூலமாக நாம் நரகத்தின் விடுதலையை பெறுகிறோம், பாவத்திற்கு செல்லாமல் தடுக்கப்படுகிறோம், சொர்க்கத்துக்கு செல்வதற்கான லேசான அமலாக நோன்பு அமைகிறது. 2வது தர்மம், உங்கள் அனைத்து பாவங்களும் அழித்தொழிக்கப்படுகிறது. தீ எப்படி தண்ணீர் மூலம் அணைக்கப்படுகிறதோ அதே போன்று உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தர்மத்தினூடாக அழிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற செய்தியை இப்னு மாஜால 3973வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நோம்புடைய தரம் நாங்கள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நோம்புடைய நன்மை என்னவென்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு அந்த நோம்புகளை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மறுமையில மூமீன்களை சொர்க்கத்துக்கு போட்டுருவான். போட்ட பிறகு அல்லாஹ் சில பேரை மூமீன்கள்ல ஒரு சாரார நரகத்துல போடுவான். அந்த நரகத்துல இருக்கக்கூடியவர்களை மூமீன்கள் பார்த்து கவலைப்படுவார்கள்.
எப்படி கவலைப்படுவாங்கன்னு பாருங்க. வைதா ரஅவ் அன்னஹும் கத் பஹவ் ஃபீ இஹ்வானிஹிம், நம் சகோதரர்களை பார்த்து நரகத்தில் கிடக்கிறார்களே, இஹ்வானிஹிம் அவர்களின் சகோதரர்கள். அப்ப முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் நரகத்தில் இருக்கிறத மூமின்கள் பார்ப்பார்கள். பார்த்துட்டு யகூலூன சொல்வார்கள், ரப்பனா இஹ்வானுனா கான யுஸல்லூன மஅனா, இதோ நம் சகோதரர்கள் நம்முடன் தொழுது கொண்டிருந்தவர்கள், வயசூமூன மஅனா நம்முடன் நோன்பு நோற்று கொண்டு இருந்தவர்கள், வயஅமலூன மஅனா நம்முடன் அமல் செய்து கொண்டிருந்தவர்கள் நரகத்தில் கிடக்கிறார்கள். அமலையும் செய்யணும், சரியா செய்யணும். அமல் செய்வதில் 2 நிபந்தனைகளை பேணி பாதுகாத்து செய்ய வேண்டும். நியத்து அது அல்லாஹ்வுக்குரியதாக மாத்திரம் இருக்க வேண்டும். மனிதர்களுக்காகவோ பிற நபர்களுக்காகவோ சமூகத்தில் பாராட்டு பெறுவதற்காகவோ தக்வாதார் என்று தான் இனம் காணப்படுவதற்காகவோ அமல்கள் அமையக்கூடாது. அடுத்தது இத்திபாஉ சுன்னா, சுன்னாவை பின்பற்ற வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு அமலாக வழிகாட்டினார்களோ அந்த அமலை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். நோன்பும் பிடிக்கணும். நோன்பு என்ற பெயர்ல நாம் ரசூல்லா வழிகாட்டாதவைகளை கடைபிடிக்க கூடாது. விளங்கிச்சா? நவைத்து சௌமகதின் கிடையாது. அப்படி நியத் சொல்வதற்கு ரசூல்லா கற்றுத்தரவில்லை. அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்று ரேடியோ சிலோன் துஆ ஒன்று இருக்குது. அந்த ரேடியோ சிலோன் துஆ கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. தராஹுவி 20 ரக்காத் கிடையாது. ரசூல்லா ரமலான் காலங்களில் இரவு தொழுகை கண்டு பிரத்யேகமான ஒரு தொழுகை தொழுதது கிடையாது. ஏனைய காலங்களில் எது கியாமுல் லைலாக இருந்ததோ அதுவே தான் ரமலான் காலத்திலும் சிறப்பு தொழுகை கியாமுல் லைல். அதற்கென்று தனியாக ஒரு தொழுகையாக தராவி என்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நபி வழியில் ஆதாரம் கிடையாது. நோம்பிலே பல சட்ட திட்டங்கள் சருத்துகள் என்ற பெயர்ல எச்ச விழுங்காதே, அப்படி பல்ல துளக்காதே, குளிக்காதே, வாசம் அடிக்காதே, சென்ட போடாதே என்று பல சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் ரசூல் காட்டி தராத வழிமுறைகள். அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறைகளில் நம்முடைய நோன்பு அமைந்திருந்தால் அந்த நரகத்தில் நோன்பு நோற்ற நிலையிலும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனாலும் இறைவன் கருணை கொள்கிறான். என்ன சொல்வான்? ஃபயகூலுல்லாஹு தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சொல்வான், இஸ்ஹபு ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தீனாரின் மின் ஈமான். பரவாயில்ல, போங்க நரகத்துக்குள்ள. யாருக்கு? சொர்க்கத்தில் இருக்கிறவங்க நரகத்துக்கு அனுப்புவாங்க. தண்டனைக்காக இல்ல. யாருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு ஃபஅஹ்ரிஜூஹு, அவர்களை நீங்கள் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யுங்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு தருகின்ற தரஜா, ரெஸ்பெக்ட் இதுதான். இவங்க மகான்கள், ஷேகுகள், நாதாத்துமார்கள் மறுமையிலே நரகத்திலிருந்து விடுதலைக்காக வேண்டி என்விலப் தருவாங்க என்று சொல்லி கதை விடுறாங்க. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு மூமினுக்கும் கொடுப்பான், ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் கொடுப்பான். நரகத்திலே உள்ளே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனது சகோதரர்கள், தன் சமுதாயத்தவர்கள், தன்னோடு தொழுது அமல் செய்து நோன்பு நோற்றவர்களை பார்த்து கவலைப்படுகின்ற ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையிலே வழங்குகிறான். சென்று ஈமான் இருக்கணுமானா, சிறுக்கு இருக்க கூடாது, அது நிபந்தனை. அதுல கவனமா இருக்கணும். அல்லாஹ்வோடு வேறொருவரையும் வணங்கிக் கொண்டு வேறொருவருக்கும் அதிகாரம், ஆற்றல், பண்பு இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் அமல் செய்தால் நோ ரெக்கமெண்டேஷன். மறுமையிலே எந்த பரிந்துரையும் எந்த சிபாரிசும் பயனளிக்காது, எந்த நட்பும் பயனளிக்காது, எந்த ஃபிதியாவும் எந்த நஷ்டஈடு தொகையும் பயனளிக்காது. நரகத்திலிருந்து விடுதலை சிறுக்கு செய்யாதவர்களுக்கு. அப்போது இந்த மூமீன்கள் நரகத்துக்குள்ளே நுழைவார்கள். இப்ப டவுட் வரும், இவங்கள நரகம் சுடாதா? வருமா இல்லையா? நம்ம ஆக்களுக்கு குண்டக மண்டகம் சிந்திப்பாங்க தானே, வரும் என்றதனாலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபயஅதூனஹும் வபாலுஹும் கத் காப ஃபின்னாரி இலா கதுமிஹி, அவர்கள் செல்வார்கள். ஆனா அவர் நரகவாசிகள்ல சில பேருடைய கால்கள் அளவுக்கு நெருப்பு இருக்கும். ஆனா நரகத்துக்குள்ள நுழைபவர்கள் வயுஹர்ரிமுல்லாஹு சுவரஹும் அலன்னார், நரகத்தின் சுவர்கள், நரகத்தில் உள்ள வெப்பம் இவர்களை தாக்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு தடை விதித்து விடுவான். சொர்க்கவாசிகளை நரக நெருப்பு தீண்டாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற பவர், அது அல்லாஹ்வுடைய சர்வ வல்லமை. சென்று விட்டு கால் பாதம் அளவுக்கு யாரிடம் நரக நெருப்பு இருந்ததோ அவர்களை பார்ப்பார்கள். வைலா அன்சாஃபி சாக்கைஹி, சிலருடைய கெண்டை வரைக்கும் நரகம் இருக்கும். ஃபயுஹ்ரிஜூன மன் அரஃபு, இந்த பாயிண்டை கவனிங்க.
யாரை விடுதலை செய்வார்கள் தெரியுமா? ஃபயுஹ்ரிஜூன மன் அரஃபு, இந்த சொர்க்கவாசிகளுக்கு யாரை தெரியுமோ அவர்களை தான் விடுதலை செய்வார்கள். நீங்க பள்ளிவாசலோட தொடர்பு இல்லாம ஜும்மாக்கு மட்டும் தலையை காட்டி போய் அடுத்த நாட்களை எட்டியும் பார்க்காம எந்த ஒரு சமூக தொடர்பும் இல்லாம நீங்களும் உங்களோட வீடும் பாடும் தொழிலும் மனைவியும் மக்களும் குடும்பமும் உங்களோட தெருவும் என்று நீங்கள் கிடந்தீர்கள் என்று வையுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுவின் பாதையிலே உண்மையாக உழைத்த விசுவாசிகளுக்கு உங்களை இனம் காண முடியாமல் போய்விடும். யாருக்கு அந்த சிபாரிசு கிடைக்கும்? நரகத்துக்கு நாங்கள் முதல்ல போயிடக்கூடாது, அது வேற விஷயம். தப்பி தவறி போயிட்டோம் என்று வைங்க, அந்த நிலையில நம்முடைய சகோதரர்களாவது அவர்களுடைய பரிந்துரையின் காரணமாக நம்மளை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நாங்க என்ன செய்திருக்க வேண்டும்? ஏனைய மூமின்களோடு பள்ளி வாசலில் தொழுதிருக்க வேண்டும், அமல் செய்திருக்க வேண்டும், நோன்பு நோற்றிருக்க வேண்டும். இந்த காரியங்களில் ஈடுபடுபவர்களாக நாங்கள் இனம் காட்டி இருக்க வேண்டும். செஞ்சிருக்கிறோமா? செய்யறோமா? எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. ஆர்வம் இருக்குதா? இல்ல. இந்த மார்க்கத்துக்காக பாடுபடணும் என்ற எண்ணம் இருக்குதா? இல்ல. நான் உண்டு என் பாடு என்று வாழக்கூடிய வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் பல தடவைகள் இந்த சொர்க்கவாசிகள் கேட்க அல்லாஹ் கிட்டத்தட்ட 4 சந்தர்ப்பங்களில் இந்த நரகவாதிகளை இந்த மூமின்கள் மூலமாக அல்லாஹ் விடுதலை செய்வதாக நாங்கள் ஒரு செய்தியை சஹீஹ் புகாரிலே 7439வது செய்தியாக பார்க்கிறோம். இது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்கள், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இறை தூதர். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் வர்றாங்க. பனு இஸ்ரவேலர்களுக்கு தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள். இப்போ நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஹதீஸ்களை பரவலாக கேள்விப்படுறோம், கேட்கிறோம், வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் முன் சென்ற இறை தூதர்கள் அவர்கள் சொன்ன அறிவுரைகளை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அந்த நபிமொழிகளாக வரக்கூடிய செய்திகள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதிலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசித்த ஒரு முக்கியமான உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸ் தான். ஆனா யாரு சொன்னதாக சொல்ற ஹதீஸ்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு ஹதீஸ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அறிவித்த ஒரு நபிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி வருதுண்டா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அமர யஹ்யா இப்னு ஜக்கரியா, ஜக்கரியாவின் மகன் யஹ்யாவுக்கு அல்லாஹ் தஆலா பி ஹம்ஸின் 5 விடயங்களை கட்டளையிட்டான். பி ஹம்ஸி கலிமாத்தின் 5 கட்டளைகள் மூலம் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஐயஅமல பிஹா, அவற்றை நிறைவேற்ற வேண்டும். வயஅமுரு பனி இஸ்ராயீல, அதன் மூலம் பனு இஸ்ரவேலர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஐயஅமலு பிஹா, அதை அவர்களும் செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான். வ இன்னஹு காத ஐயுபதி பிஹா, ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டளைகளை சொல்வதற்கு கொஞ்சம் காலதாமதமாக்குகிறார். இவங்களுக்கு சொன்னா கேட்பாங்களோ என்று அப்படி பெரளி பண்ணவங்க யாரு? பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, ரொம்ப அட்டகாசம். கொழும்பு தமிழ்ல சொன்னா பெரளிக்காரன்கள். அப்ப இந்த பெரளி பண்ணவங்களை சொன்னா ஏதாவது கொலை செஞ்சும் போட்டாலும் போட்டுருவாங்க. அவங்களுக்கு விரும்பினதை மட்டும் தான் சொல்லணும், விரும்பாதது சொன்னா நபிமார்களை கொலை செய்வாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சமூகமா இருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த பனு இஸ்ரவேலர்கள் நிறைய நபிமார்கள் அனுப்பி சீர்திருத்தம் செய்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஃபகால ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து, இன்னல்லாஹ அமரக பி ஹம்ஸி கலிமாத்தின், அல்லாஹ் உங்களுக்கு 5 கட்டளைகளை மூலம் கட்டளையிட்டு இருக்கிறான். லி தஅமல பிஹா வ தஅமுர பனி இஸ்ராயீல ஐ யஅமலு பிஹா, நீங்கள் அதை நிலைநாட்ட வேண்டும். பனு இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டு அவர்களும் அதை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். நீங்க சொல்லாம இருக்கிறீங்க. ஃப இம்மா அன் தஅமுருஹும் வ இம்மா அன் ஆமுருஹும், நீங்க மட்டும் சொல்லாட்டி நான் சொல்லி விட்டுருவேன் அப்படின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற துடிப்பு பாத்தீங்களா? அந்த துடினம் பாத்தீங்களா? வஹி அறிவிக்க சொன்னா லேட் ஆக்கிட கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடணும். நமக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி காட்டுவாங்கன்னா ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு கதாபாத்திரமா தான் காட்டுவாங்க. ஆனா அது பைபிளுக்கு எதிரானது வேற விஷயம். அவருக்கும் கடுமையாகவும் இருந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சமாதானத்தையா கொண்டு வந்தேன், பட்டையை கொண்டு வந்திருக்கிறேன் என்றாரு. சீவி விட்டுருவேன். என்ன சீவு? பிள்ளைகளை பெற்றோர்களை விட்டு பிரிப்பதற்கும், பெற்றோர்களை பிள்ளைகளை விட்டு பிரிப்பதற்கும், உறவினர்களை விட்டு பிரிப்பதற்கும் கடுமையான ஒரு பட்டையை கொண்டு வந்து ஒரு கடுமையான கொள்கையை கொண்டு வந்திருக்கிறேன் அவர் உறுதியாகத்தான் பிரச்சாரம் செய்தார். அவங்களோட பைபிளும் சொல்லுது. அது நமக்கு வஹி அல்ல. வஹில என்ன வருது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
கடுமையாக இதை சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது, லேட் பண்ணக்கூடாது, நீங்க சொல்லாட்டி நான் சொல்லிடுவேன் எனும்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அஹ்சாயின் சபக்தனி பிஹா ஐ யுஹ்ஸவு பிஹி அவ் அஸப. நீங்க இதை அவசரப்பட்டு சொல்ல, எனக்கு தந்த டியூட்டி நான் சொல்லிடுறேன், நீங்க அவசரப்பட்டு சொல்லிட்டீங்கடா, நான் இந்த கட்டளையை சொல்லாததினால் பூமி என்னை விழுங்கி கொன்று விடுமோ, ஐ யுஹ்ஸஃப பிஹி, நான் பூமிக்குள்ளே புதைந்து விடுவேனோ, அவ் அஸப, அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வின் மூலம் நான் தண்டனை செய்யப்படுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். நபிமார்களுடைய பயம் பார்த்தீங்களா? மார்க்கத்தை சொல்லாவிட்டால் தண்டனைக்குள்ளானவர்களாக ஆகிவிடுவார்களோ என்று பயந்தார்கள். நாம மார்க்கத்தை தெரிஞ்சு சொல்லுவோமா? வியாபாரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு சொல்லுவோமா? நண்பர்கள் மத்தியில் மார்க்கத்தை தெரிஞ்சு சொல்லுவோமா? குடும்ப முக்கிய வைபவங்கள்ல மார்க்கத்தை தெரிஞ்சு சொல்லுவோமா? சொன்னா பிரச்சனையாகிடும், சொல்லிடக்கூடாது, நம்முடைய ஸ்டேட்டஸ் போயிடும், நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க. எவன் என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன, நீங்க சரியா இருந்தால் அதுதான் நிலைப்பாடு என்றதை நினைத்து சொல்ல வேண்டும். இதை நபிமார்கள் பயந்து இருக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உடனே ஃபஜமஅன் நாஸ ஃபீ பைத்தில் மக்திஸி, நம்ம மக்களை எல்லாத்தையும் பைத்துல் முக்கதிஸிலே ஒன்று திரட்டினார்கள். ஃபம்தலா அல் மஸ்ஜிது வ தஅத்தவு அல சுரஃபி, சில பேர் மஸ்ஜிது அக்ஸா மஸ்ஜிதுல் பைத்துல் முக்கதிஸ் நிரம்பி விட்டது, சில பேர் இடம் இல்லாமல் பள்ளிவாசல்ல மேல் தளத்துல எல்லாம் போய் தொங்கி கொண்டெல்லாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போறதை கேட்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யோசிப்பாங்க தானே, மிஸ் ஆயிட்டா வட்ட பூஜா தான், மிஸ் ஆயிட்டு வைங்க, கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு சுத்தி வளைச்சிருவாங்க. ஆனா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஃபகால இன்னல்லாஹ அமரனி பி ஹம்ஸி கலிமாத்தின் அன் நஅமல பிஹின்ன வ ஆமுரக்கும் அன் தஅமலு பிஹின்ன, 5 கட்டளைகள் நான் நிலைநாட்ட வேண்டும், உங்களுக்கும் அதை எத்தி வைக்க வேண்டும், நீங்கள் நிலைநாட்டுவதற்காக என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அவ்வலுஹுன்ன, அதில் முதலாமானது அன் தஅபுதல்லாஹ வ லா துஸ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையுமே நீங்கள் இணை கற்பித்து விடக்கூடாது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருப்பாங்களா இல்லையா? இவன் பிதா சுதன் பரிசுத்தாவி என்று கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்க கூடாது. வ இன்ன மஸலமன் அஸ்ரக பில்லாஹி கமஸலி ரஜுல் நிஸ்தரா அப்தன் மின் ஹாலிசி மாலிஹி பிதஹபின் அவ் வரகின், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு அடிமை ஒருவர் வெள்ளி காசுக்கோ தங்க காசுக்கோ வாங்குகிறார். ஆனா அந்த அடிமை என்ன செய்கிறான்? அந்த அடிமை அவன் சம்பாதித்து உழைக்கின்ற ஆதாயத்தை எல்லாம் இந்த எஜமானுக்கு கொடுக்காமல் வேறொரு எஜமானுக்கு கொடுக்கிறான். இதை உங்களில் யாராவது ஏற்றுக்கொள்வீர்களா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தானே? அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான், வேறு யாருக்கும் உங்களுடைய வணக்கங்களை செலுத்தாதீர்கள் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. 2வது கட்டளை, வ இன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கட்டளையிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு அறிவிப்பு வருது, பலவீனமான அறிவிப்பு, வேண்டுமென்றா ஒரு தகவலுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம், இது அங்கீகரிக்கணும் என்றது இல்லை. அவர்களுக்கு 2 வேளை தொழுகை, ஐவேளை தொழுகை அல்ல, 2 வேளை தொழுகைகள் இருந்ததாக ஒரு பலவீனமான ஹதீஸ் வருது. அப்ப ஏதோ 2 1 3 ஏதோ இருந்திருக்கலாம், 5 இருக்கல, நமக்கு தான் 5. அப்ப அந்த தொழுகையை அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஃபைதா சல்லைத்தும் ஃபலா தல்தஃபிது ஃபஇன்னல்லாஹ யன்சிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்தி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித், நீங்கள் தொழுகையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நீங்கள் தொழும் போது அங்கேயும் இங்கேயும் திரும்பி கொண்டு இருக்காதீங்க, குரங்கு மாதிரி தொழுது தக்பீர் கட்ட இப்படி எல்லாம் திரும்பி இருந்திருக்கிறாங்க போல. அதனால் அல்லாஹ் சொல்றான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தொழுகையிலே நீங்கள் நின்றால் அங்கேயும் இங்கேயும் திரும்பி விடாதீர்கள். யார் தொழுகையிலே அங்கேயும் இங்கேயும் திரும்பி கொண்டிருக்கிறானோ அந்த அடியாருடைய முகத்தை, தமது முகத்தை ஒரு அடியார் தொழுந்து கொண்டிருக்கும் போது தனது முகத்தை திருப்பாத வரை அல்லாஹ் அந்த அடியாரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகத்தை திருப்ப மாட்டான். நீங்க தொழும் போது அங்கேயும் இங்கேயும் பராக்கு பார்த்து கொண்டு தொழாதீங்க, கவனத்தோடு முன்பகுதியை பார்க்கலாம், ஆனா அல்லாஹ் முன்னாடி இருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தோட தொழுங்க. நீங்க கவனத்தை திருப்பினீங்கடா, பார்வையை திருப்பினீங்கடா, அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? பார்வையை திருப்பிடுவான். இது 3வது, வ ஆமுருக்கும் பிஸ்ஸியாம், உங்களுக்கு நோன்பை நான் கட்டளையிடுகிறேன். ஃபஇன்ன மஸல ذلك கமஸலி ரஜுலின் ஃபீ இஸாபத்தின் மாஉ சுர்ரத்துன் ஃபீஹா மிஸ்குன், நோன்புல உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? அது ஒரு கூட்டத்தில் தமது கைப்பை நிரம்பிய கஸ்தூரியை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடைய நிலை. மக்கள் கூட்டத்தில் நடுவிலே கஸ்தூரி பையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனின் நிலை. ஃபகுல்லுஹும் யஅஜபு அவ் யுஜிபுஹு ரீஹுஹா, பக்கத்தில் இருக்கும் அனைவரும் அதனுடைய வாசனையால் அதனுடைய வாடையால் அவ்வளவு
ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், வியந்து செல்கிறார்கள். இந்த நபிமொழி அப்பையும் சொல்லப்பட்டிருக்குது பனு இஸ்ரவேலர்களுக்கு. ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் மனத்தை விட சிறந்ததாகும் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நோம்பு பிடிச்சிங்கண்டா நீங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் கஸ்தூரி மனத்தோடு நறுமணம் கமிழ வைக்கின்ற அளவிற்கு உங்கள் மூலம், அந்த நோம்பின் மூலம் பலருக்கு பல நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கும், அவர்களும் திருந்துவார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. நாலாவதாக சதக்காவை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மனிதன் சதக்கா செய்ய வேண்டும், அந்த சதக்காவில் உள்ள நன்மைகளை என்று சொல்கிறார்கள். ஐந்தாவதாக இறைவனை நினைப்பதை பற்றி சொல்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க திருமிதியில 2863வது செய்தியா பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நோன்பை பயனுள்ளதாக ஆக்கி நம்முடைய வாழ்வியல் மாற்றத்தை மேற்படுத்தி அல்லாஹ்விடத்திலே திருந்துவதற்கான வாய்ப்புகளாக அதை அமைத்துக் கொண்டு அதிக நன்மைகளை பெற்று சுவனத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா.